ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அடுத்த ஒரு வருஷத்துக்கு நான் சொல்லிட்டேன், இது மாதிரி இனிமேல் கொஞ்சம் பட்ஜெட் போட்டு தான் வீட்டை நம்ம பார்த்துக்கணும். முன்னாடி மாதிரியெல்லாம் தாமதம்லாம் செலவு பண்ண முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன். அதுக்கு உடனே ஏன் இப்போ திடீர்னு இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இது பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நம்ம நீங்கள் 20,000 சம்பளம் வாங்குறீங்க, நான் 20,000 சம்பளம் வாங்குறேன். 40,000 வச்சு இன்னமும் நம்மளால் ஒரு நகை திருப்ப முடியல. வீட்டு செலவு கடைசியில் சொந்த வீட்டில் இருக்கிறோம். அதை வாங்குறது, இதை வாங்குறது, இதுக்கு பண்ணுறது, அதுக்கு பண்ணுறது, இப்படியே தான் போயிட்டுருக்கு. 5,000 10,000 கூட நம்மளால் எதுவுமே இது பண்ண முடியல. அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் அடுத்த மாதத்துலேருந்து இவ்வளோ தான் மளிகை ஜாமான், இவ்வளோ தான் வாரத்துக்கு இவ்வளோ 2 நாள் தான் நான்வெஜ் வாங்குறது, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் செலவெல்லாம் அலோகேட் பண்ணி நம்ம இது பண்ணால் மட்டும்தாங்க ஏதாச்சும் பண்ண முடியும் போல இருக்குது அப்படின்னோடனே, சரி சரி ஏதோ சொல்லிட்டு போ, நான் எதுவும் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்ட்டு இருந்தார். ஆனால் அவர் எதுக்கு எடுத்தாலும் என் ஹஸ்பண்ட் கோவப்படுறதுல தான் கரெக்டாக இருப்பாரே தவிர, மற்ற எந்த விஷயத்துலையும் அவர் ஒரு சொல்கிறதுக்கோ பண்ணுறதுக்கோ இது பண்ணுறதுக்கான ஆளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இல்லை. அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன யோசிச்சேன்னா, அவர் பேச்செல்லாம் கோவப்படுறாருங்கிறதுக்காக நம்ம இதை நம்ம எதுவும் இது பண்ண முடியாது. கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு, அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு எனக்கு நான் ஒரு நோட் எடுத்துகிட்டு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் ஒரு 1ஆந்தேதி பிறக்கிறதுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் தான் இருந்துச்சு. அதனால் இருக்கிறது என்கிட்ட ஒரு 4,000 பணம் இருந்துச்சு. அதனால என்ன பண்ணிட்டேன், சம்பளம் வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த 4,000 நம்ம கிராசரி வாங்கிட்டு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள்லாம் முன்னாடி ஒரு பெரிய கடையில் வாங்குவோம். அதோட நான் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு கடை நான் சொல்கிறேன், அதில் குவாலிட்டியாகவும் இருக்கும், உங்களுக்கு ஓரளவு எல்லாமே நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், விலையும் ரூபா கம்மி தான் மற்ற கடையோட கம்பேர் பண்ணுறப்போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரி ஓகே, நம்ம அதிலே போய் பார்ப்போம் அப்படி இந்த மாதம் வேணால் வாங்கி பார்ப்பேன்னு சொல்லிட்டு, எப்போதும் எழுதுகிற பட்ஜெட் தான், இந்த மாதத்துக்கு நம்ம எவ்வளோ வாங்குகிறோமோ அதை நான் அந்த கடையில் கொடுத்துட்டு அவங்க எல்லாமே ஆனால் எடுத்து வச்சுருவாங்க. நம்ம மட்டும் சரி பார்த்துக்கணும், அவ்வளோதான். தவிர நம்மளா போய் எடுத்து இது பண்ண முடியாது. ஆனால் நம்ம இதை கொடுத்துட்டோன்னா, பில்லை கொடுத்துட்டோன்னா எல்லாமே நம்மளுக்கு எழுதி அவங்களே சரி பார்த்து கொடுத்துருவாங்க. அப்படி இருக்கிறதுனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு கொடுத்தேன். எப்போதும் நாங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4,000 மேலே தான் வாங்குவோம். 4,500 இறங்கிட்டலாம் வரும். என்கிட்ட 4,000 தான் இருந்துச்சு. அதை கொண்டு கொடுத்தோன்னே கிட்டத்தட்ட ரூ. 1,000 எனக்கு கம்மியானுச்சு. அதாவது நான் எப்போதும் வாங்குகிற கடைக்கும் இந்த கடைக்கும் ஒரு ரூ. 20 10 இப்படி இப்படி கொஞ்சம் கம்மி பண்ணி பார்த்தீங்கன்னா, ஹோல்சேல் கடைங்கிறதுனால எனக்கு ரூ. 3,700 அந்த ரேஞ்சுக்கு தான் வந்துச்சு. எனக்கே அதுலேயே ரூ. 300 மிஞ்சினுச்சுன்னு சொல்லலாம். அப்போ தான் எனக்கு புரிஞ்சு, இப்போ கிட்டத்தட்ட 3 வருஷமாக இது மாதிரி நம்ம பணத்தை வீணாக்கிட்டோமே. ஒரு ரூ. 1,000 ஒரு மாதத்துக்குனாலும் 3 வருஷத்துக்கு எங்கே போகுது? ரூ. 30,000 ஆகிடுச்சு. 30,000 35,000 ஆகிருக்கும். அதை ஒரு சேவ் பண்ணி வச்சுருந்தா கூட நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நகையை திருப்பி இருக்கலாம்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்கிட்ட அதை சொன்னதுக்கப்புறம் அவர் அந்த ரூ. 1,000 மிச்சம் பண்ணி தான் நீ இது பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அலட்சியமாக சொன்னார். நான் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அதாவது சொல்கிறவங்க சொல்லுவாங்க, நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதை தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, நான் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் அதை இது பண்ணுற அளவுக்கு நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நானாகவே ஒரு முடிவு பண்ணிவிட்டு சரி ஓகே பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அதுக்கு ஒரு 2 3 நாளைக்கு அப்புறம் எங்கள் சம்பளம் 3ஆந்தேதி எனக்கு சம்பளம் போடுவாங்க. அவருக்கு 2ஆந்தேதியே அவருக்கு சம்பளம் வந்துடும். அதனால் அப்படியே கொடுத்துருவார். அவர் எப்போதுமே ஒரு ரூ. 1,000 மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி 19,000 எனக்கு கொடுத்துருவார். ஏன்னா பெட்ரோலுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் கொடுத்துருவார் எனக்கு. அதனால் அப்படியே கொடுத்ததுக்கப்புறம் 19,000த்தையுமே நான் வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு என்கிட்ட ஒரு 20,000 வந்தது மட்டும் போன மாதம் மளிகை ஜாமான் வாங்கினது போக பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் இது மட்டும் வாரத்துக்கு ஒரு ரூ. 300 அந்த மாதிரி ஒதுக்கிட்டு, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பழங்கள் இதெல்லாம் ஓரளவு நம்மளால் முடிஞ்சது ஒரு ஃப்ரூட்ஸ் இது பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமாக வாங்காமல் ஓரளவு நம்மளால் நார்மலான ஒரு இதுக்கு வாங்குற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். எனக்கு அப்புறம் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம இது பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளால் அந்த நேரத்துக்கு இது பண்ண முடியுதா, செய்ய முடியுதா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி ஓகே, நம்ம பார்த்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு என்ன இதோ அதை நம்ம பார்த்துட்டு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு முடிவுக்கு வந்தேன். அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு சரி பார்த்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு அதெல்லாம் ஒரு 15 நாளைக்கு தேவையானது என்ன சமைக்கணும் என்னன்ட்டு எல்லாமே காய்கறிலாம் வாரம் வாரம் போயிட்டு நானாகவே இப்போ ஒரு கடைகளில் வாங்குவேன். அதுக்கும் ஒரு சந்தையில் போய் வாங்குறதுக்கும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் சந்தை இருந்துச்சு. ஆனால் அதில் போகமாட்டேன். ஈவினிங் வேலை முடிச்சு வரப்போ இதில் வாங்கிட்டு வந்துட்டுருந்தேன்.
அப்புறம் பார்த்திங்கன்னா சந்தையில் வாங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஓரளவு எல்லாமே ஓரளவு கம்மியாக இருந்துச்சு.